வணக்கம் வணக்கம் மை டியர் தம்பி தங்கச்சிங்களா. ஒன்றும் 1 வீக் தான் இருக்கு. பட் என்ன படிக்கிறதுன்னு ஒரு ப்ராப்பரான ஐடியாவே இல்லை அப்படின்னா அதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது முக்கியமாக 11th மற்றும் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா. இன்னைக்கு வந்து 23, 24, 25, 26, 27, 28 5 நாள். அதுக்கப்புறம் தமிழ் படிக்கிறதுக்கு 2 days. இல்லை நான் தமிழ் படிக்கிறது சில பேருக்கு 3 days ஆகும், அவங்களுக்கு 3 days. இது 12th. அதே 2 நாள் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அது வந்து 11th. ஓகே, இப்போ என்ன நான் பண்ண போகிறோம் ஒன்றும் புரியல, நீங்கள் எதனா சொன்னால் அதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி ப்ராப்பராக ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுறவங்க சூப்பர், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வாங்க. ஓகேங்களா. இல்லைன்னா நான் எதுவும் ஃபாலோ பண்ணல, பட் இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 7 days, இந்த 7 daysல நான் என்ன பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நீங்கள் இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு மாதமா அப்படின்னா, உங்களுக்காக நிறைய ஃபுட்டேஜ் ஸ்டாக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு இப்போ நம்ம சேனல்லேயே அவைலபிளாக இருக்கும். மற்ற சேனலில் கம்பேர் பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. மற்ற சேனலில் ஒரு சில சேனலில் 11th 12th நிறைய கவர் பண்ணுவாங்க, 10th கவர் பண்ண மாட்டாங்க. ஒரு சில சேனலில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருப்பாங்க, சில சேனலில் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சில சேனல் மேக்ஸ் குரூப் மட்டும் கவர் பண்ணியிருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் குரூப் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சில சேனலில் வெறும் மட்டும் இருக்கும், பட் இம்பார்ட்டன்ஸ் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதுவும் தமிழ் மீடியத்துக்கும் இப்போ சேனல் ஓப்பன் பண்ணி அதுவுமே கவர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளூவாக போயிட்டு இருக்கு. பட் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. பட் நான் உங்களை விடுற மாதிரி இல்லை. கண்டிப்பாக அடுத்தடுத்த இதில் இன்னும் வீடியோ போட்டுனே தான் இருப்பேன். நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ என்னெல்லாம் பண்ணுறது அப்படின்னா 5 days தான் இருக்கு. பட் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் நம்ம சேனல்லையே இருக்கு. ஓகேங்களா. அதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். ஓகேவா. இப்போ மெயினாக நான் வந்ததுக்கான காரணமே பிளேலிஸ்ட் தான். ஓகேங்களா. ஸோ ஒரே நிமிஷம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா இங்கே இருக்க பிளேலிஸ்ட்டு. ஸோ இதில் இப்போ என்னென்னலாம் இருக்குன்னு சொல்கிறேன் நம்ம சேனலில். அப்போ தான் ஒவ்வொன்றா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு அதில் 12th ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. 12th பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே 12th பயாலஜி. ஓகேங்களா. இது ஒருக்கா பயாலஜி இருக்குது. பயாலஜியில் மொத்தமாக 18 வீடியோஸ் இருக்குது. இந்த 18 வீடியோஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, லாஸ்ட் இயர் அதாவது 2020 2024 வரைக்கும் இருக்கிற எல்லா பிளேலிஸ்ட்டுமே இருக்குது. எல்லாமே பப்ளிக் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். நீங்கள் ஒன்றுமே படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா இதை மட்டும் பார்த்துட்டு போனாலே ஆல்மோஸ்ட் 40 to 50% எடுத்துடலாமா இருக்கும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் எந்த லெசன் அதிகமாக கேட்டிருக்காங்க, எந்த லெசன் கம்மியாக கேட்டிருக்காங்கன்றதும் இதுலேயே இருக்கும். வித் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். ஓகே, இல்லை நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரி படிக்க போறீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 15th வரைக்கும் எல்லா லெசனுமே இருக்கும். ஏதோ ஒரு லெசன் மட்டும் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா. இதில் எல்லா எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு. 2 mark 3 mark. ஓகேங்களா. 5 mark இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டாச்சு, அதையும் நீங்கள் பார்த்துருவீங்க. இல்லை நான் காமர்ஸ் குரூப்பாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்டன்சியில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனோட சில கொஸ்டின்ஸ் இருக்கு, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி பிளேலிஸ்ட்டு எக்கனாமிக்ஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பட் எக்கனாமிக்ஸ்க்கும் எடுத்தாச்சு, அதுவும் வந்துடும். காமர்ஸ்க்கும் எடுத்தாச்சு, அதுவும் வந்துடும். ஸோ காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸு 12th கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்போ ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸும் இருக்குது. பிளேலிஸ்ட் ஒன்று ஆட் பண்ணல, ஆட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் வந்துடும். அப்போ மேக்ஸ் மட்டும் பெண்டிங் விட்டீங்களா, அது பாருங்க காமர்ஸ்க்கானது இருக்குது. அது பாருங்க காமர்ஸ்க்கானது. பிஸ்னஸ் மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் போட முடிஞ்சது. எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு டைமும் டீமும் நம்மக்கிட்ட பெருசாக இல்லை, அதனால். அப்புறமா 12th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்குள்ளேயே லெசன் 5 அதோட இம்பார்ட்டண்ட்டான டாபிக் 5.5 தான் சொல்லியிருப்பாங்க ஸ்கூல்லேயே. அது அப்புறம் இம்பார்ட்டன்டான டாபிக் 10.8, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்டானது, அதுக்கடுத்து இம்பார்ட்டன்டானதுன்னு எல்லா வீடியோஸுமே இருக்கும். 6.7 அப்படின்னு எல்லா வீடியோஸும் இருக்குது. வேற என்ன வீடியோஸ் வேணுன்றது கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுவுமே வந்து இந்த 1 dayல எடுக்க சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி மேக்ஸுக்கு ஃபுல்லாக எடுக்க முடியாதுன்றதுனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுத்தாச்சு. ஃபிசிக்ஸ் எடுத்தாச்சு, கெமிஸ்ட்ரி எடுத்தாச்சு, பயாலஜி எடுத்தாச்சு, காமர்ஸ் எடுத்தாச்சு, அக்கௌண்ட்ஸ் எடுத்தாச்சு, எக்கனாமிக்ஸ் எடுத்தாச்சு. ஸோ 12th எல்லா இதுவுமே எடுத்தாச்சு. அந்தந்த டேஸ்க்கு எல்லாமே லைவாக வந்துடும். அப்போ வந்து தமிழ் இங்கிலீஷ் மட்டும் பெண்டிங் இருக்கேனா அப்படின்னா, தமிழுக்கு ஃபுல் வீடியோ 6.5 hours வீடியோஸ் இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் டெய்லி லைவில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய லைவ் ஒன்று செக்ஷன் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தமிழுக்கு பயப்படவே வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிராமர் ஃபுல் பாட்டு எடுத்தாச்சுப்பா. ஓகேங்களா. பிஃபோர் த எக்ஸாம் இல்லைனா வந்து தமிழ் எக்ஸாம் முடிஞ்சு அந்த 1 day 2 days லீவ் இருக்குன்னா அந்த லீவில் உங்களுக்கு அக்கா வந்து லைவ் செக்ஷன்லேயே ஃபுல் இங்கிலீஷுமே எடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் இங்கிலீஷும் பயப்பட தேவையில்லை. ஆல்மோஸ்ட் கிராமர் எல்லாமே நம்ம சேனல்லேயே இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் கிராமர்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இதில் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். இதோ பாருங்கள், இந்த பிளேலிஸ்ட் இருக்குல்ல,
இந்த பேசில் அப்படின்னு இருக்குல்ல, இந்த பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். உங்கள் தம்பி தங்கச்சிங்க யாரா 10th படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை பாருங்க, சோஷியல் இருக்குது, 10th மேக்ஸ் இருக்குது, 10th சயின்ஸும் பிளேலிஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு 10th மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலு, இங்கிலீஷ் இது எல்லாமே 4 சப்ஜெக்ட் கிட்ட இருக்குது. தமிழில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்குது. அவங்களுக்கு எக்ஸாம் நியர்பையில் வரும்போது அதுவும் பண்ணுறோம். இது உங்கள் தம்பி தங்கச்சி யாரும் தான் சொல்லுங்கள். இல்லை 10th பசங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 11th இதே மாதிரி என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் இன்னும் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லாமே எடுத்தாச்சு. ஆட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்னா வீடியோ எடுத்து முடிச்சாச்சு, அதை இங்கே ஆட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பட் டைம் இல்லாத காரணத்தினால சண்டேஸ் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்கன்றதால சீக்கிரமாக எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 11th காமர்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கவர் ஆனது தெரியும். பாருங்க, எல்லா லெசனுமே கவர் ஆனது உங்களுக்கே தெரியும். இது எல்லாமே அக்கா வந்து உங்களுக்காக எடுத்திருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இருக்குது, எல்லா லெசனோட எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் பிளாங்காக இருந்தாலுமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிடும். ஓகேங்களா? இதே மாதிரி அக்கௌண்டன்சியும் இருக்குது, 11th பயாலஜியும் இருக்குது. ஓகேங்களா? ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரிக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தினாலையும் கொஞ்சமான டீம் இருக்கிறதுனாலையும் நிறைய பண்ண முடியல. உங்களால் இப்போ நிறைய படிக்க இருக்குன்ற மாதிரி தான் எங்களால் நிறைய வீடியோ எடுக்க முடியல. எங்களுக்கான டைமில் நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம். பட் 11th பசங்களுக்கு அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே 12th ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்றதை தவிர்த்து நாங்கள் நீங்கள் 12th போன உடனே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். அது உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் 11th முடிச்சு 12th போன உடனே உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக போட்டுறேன். எக்ஸாம் லீவ் அப்போ உங்களுக்கு தமிழ் ஃபுல் வீடியோ நான் எடுத்து அதையும் கண்டிப்பாக நான் வந்து போட்டுடுறேன். அதுக்கான பிபிடி ஒர்க்லாம் முடிச்சாச்சு. ஸோ சீக்கிரமாக அதையுமே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். இது இல்லாமல் இந்த 3 days முடிச்சிட்டோம். தமிழ் எக்ஸாமுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளான். அந்த ஸ்டடி பிளானில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் படிக்கணும், அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் லைவோட, ஓகேங்களா, ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக புரியும். 100% கண்டிப்பாக புரியும். எதுவுமே புக்கு கைடு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபோனை பார்த்தா மட்டும் போதும். அந்த அளவுக்கு சூப்பராக புரியும். அந்த அளவுக்கு சூப்பர் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? அதை பார்த்துக்கலாம். ஸோ இதில் தான் சொல்ல வரேன்னா உங்களுக்கு எல்லா ஃபுட்டேஜுமே இங்கேயே இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட்டு எதை படிக்கணும், எப்பப்போ படிக்கணும் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஸ்டடி பிளான் நீங்கள் போட்டுக்கோங்க. 3 days 4 days இருக்கிறதுனால படிக்காத முடிஞ்ச அளவுக்கு படிச்சுக்க, இல்லை படித்ததை மட்டும் திருப்பி படி. ஆவரேஜாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டிருக்கோம் 40% எடுக்கிறது எப்படி, 70% எடுக்கிறது அப்படின்னு வீடியோ போடுறோம். நீங்கள் கேட்டால் போதும். ஓகேங்களா? ஜஸ்ட் பாஸ் ஆகணும்னா எதனா ஐடியா கொடுங்க, கமெண்ட்ல போடுங்க. நான் அதை பார்த்துட்டு ஓகேப்பா நம்ம தேவைப்படுது வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணுறேன். நான் சென்டம் எடுக்கணும்னா போட்டுடலாம். எனக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மார்க் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு வந்து ஒரு சொல்லுங்கள். உங்களோட டார்கெட் மார்க் எனக்கு தெரியட்டும். ஓகேங்களா? உங்களோட எனர்ஜியும் நீங்கள் சொல்லிட்டே இருக்கணும். நம்ம சொல்லுவாங்கல்ல, நம்ம நினச்சிக்கிறது தான் நடக்கும்னு. ஸோ நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்டாக பண்ணுங்கள். அந்த கமெண்ட் உங்களுக்கு மார்க்காக மாறும் நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்க முடியும். உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் ஒன்றும் பெண்டிங் வைக்காமல் எல்லாத்தையுமே நானும் முடிச்சிடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பிளேலிஸ்ட் இருக்குது, தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த பிளேலிஸ்ட் எல்லாத்தோட லிங்க்கையும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் கொடுக்குறேன். ஓகேங்களா? வாட்ஸ்அப் சேனல் நம்மளோட கீழே இங்கே இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழேயே லிங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அங்கே போயிட்டு தொட்டிங்கன்னா இந்த எல்லா பிளேலிஸ்ட்டுமே லிங்காக இருக்கும். இல்லைனா நான் வந்து பார்க்க தெரியும் அப்படின்னு ஓகே நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. சூப்பர் பெட்டர். ஓகே? ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீ மட்டும் படிக்காமல் இது எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு படிங்க. ஓகேங்களா? நாங்கள் மட்டும் படிக்கணும்னு நினைக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் மட்டும் படிக்கக்கூடாதுன்னு நினைக்காம மற்ற பசங்களும் சேர்ந்து படிக்கணும்னு நினச்சி ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.